என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களிலே இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்கள், இவங்களை சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா 100க்கு 40 பேருக்கு கிட்னி ப்ராப்ளம். எனக்கு கிரியாட்டின் அதிகமாகிடுச்சிங்க, யூரியா அதிகமாகிடுச்சிங்க, கைகால் வீக்கம் வந்துருச்சு, மூச்சு விட முடியல, டயாலிசிஸ் பண்ணுறோம், சித்தா மருந்து சாப்பிட்றோம், ஹோமியோபதி மருந்து சாப்பிட்றோம் என்று சொல்லக்கூடிய நபர்களை நாம் சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை முறையும் நாம் உண்ணும் உணவு முறைகளும் அடிப்படையான காரணம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் காரணமாக அமையுது. சரி, இதை சரி செய்வதற்கு மருந்துகள் எல்லாம் எத்தனையோ இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதை எதையும் தவிர்க்க வேண்டாம். அதே சமயத்திலே இப்பொழுது நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரை சிகிச்சையினை கடைபிடியுங்கள். அது உங்களுக்கு ஒரு ஊறுகாய் போல பயன்படும், ஒரு அப்பளம் ஊறுகாய் மாதிரி உங்களுக்கு பயன்படும். ஆனால் இது ரெண்டும் கிட்னிக்கு எதிரி, புரியுதுங்களா? ஊறுகாயிலையும் உப்பு அதிகமாக இருக்கும், காரம் அதிகமாக இருக்கும், அப்பளத்துலேயும் உப்பு அதிகமாக இருக்கும். இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த கிட்னி முத்திரை போட வேண்டியவர்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும்னா, உடல் வீக்கமாக இருக்கும், கால் வீக்கமாக இருக்கும், வயிறு வீக்கமாக இருக்கும், கண் வீக்கமாக இருக்கும், சிறுநீர் போகிறது குறைவாக இருக்கும், இருமல் சளி இருக்கும், மூக்கில் நீர் வடியும், சரிங்களா? அப்புறம் உடம்பு ரொம்ப தளர்ச்சி ஆகும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். எப்போதும் போல் யூரியாவும் கிரியாட்டினும் நார்மலை தாண்டி அதிகபட்சமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னாலே யூரியா என்பது ஒரு 140 பக்கம் போயிடும், 140 தாண்டி போயிடும். கிரியாட்டினும் பார்த்திங்கன்னா 6-7க்கு மேலே வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த முத்திரையை பயன்படுத்துங்கள். இது ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ போடலாம், அல்லது கட்டாயம் ஒரு முறை போடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும், சரிங்களா? இதை போடும் பொழுது அமைதியாக ஓரிடத்திலே அமர்ந்து போட வேண்டும். அமைதியாக ஓரிடத்திலே அமர்ந்து தியான நிலையிலே அல்லது வழிபாட்டு முறையிலே இறைவனை வேண்டி, அந்த இறைவா, நான் இந்த முத்திரையை செய்கின்றேன், இந்த முத்திரையின் மூலமாக என்னுடைய உடல், என்னுடைய நோய் பிரச்சனை குணமாக வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனையோடு அமைதியாக அமர்ந்து ஒரு இடத்திலே அமர்ந்து இந்த முத்திரையை போடணும். இந்த முத்திரையை எப்படி போட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய சுண்டு விரல், மோதிர விரல், இது இரண்டையும் மடக்கி கட்டை விரல் அடியில் வைக்கணும். வச்சுட்டு கட்டை விரலை அந்த 2 விரலையும் அழுத்தி பிடிக்கணும். நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் நேராக இருக்கணும், புரியுதுங்களா? இது என்ன அப்படின்னா, இது உள்ளங்கையில் வைக்கக்கூடாது. எது? மோதிர விரலையும் சுண்டு விரலையும் உள்ளங்கையில் வைக்காமல் கட்டை விரலினுடைய அடிபாகம், அந்த ஒரு திட்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் இதை போடணும். ஸோ இப்போ இதை 20லிருந்து 30 நிமிடங்கள் போட்டு முடிச்சுட்டு இதை கையை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இவ்வாறு காலை மாலை 2 வேளையும் அமைதியாக ஒரு 20-30 நிமிடங்கள், குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சம் 30 நிமிடம் இதை போட்டு வாங்க. உங்களுடைய உடலிலே நல்ல சக்தி ஓட்டம் பெருகி உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.